வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஹோம் அப்ளையன்ஸ், மொபைல் சர்வீஸ், அதுபோக நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு டார்ச் லைட் வந்திருக்குது. இது ரீசார்ஜபிள் டார்ச் லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதோட ரேட்டு ஒரு 100 ரூபா 120 ரூபா இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன வேலை, ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவழிச்சோம்னா இதை திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரூவாக இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட போர்டு, அதுக்கப்புறம் பேட்ரி, ஒரு லைட்டு, இவ்வளோ தான் அதில் உள்ளே இருக்க கான்செப்டே. ஸோ அதனால் இதை நம்ம யூஸ் ஆகலை அப்படின்னு தூர போடுறதுக்கு இதை ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்க்ரூவை கழட்டினோம், அப்புறம் முன்னாடி ஒரு ஓப்பன், அதை கழட்டினோம் அப்படின்னா டார்ச் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது கேப் இருக்க இடமா பார்த்து கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னா டார்ச் ஓப்பன் ஆயிரும். உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேரு, எல்லா பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், போர்டு, ஒரு பேட்ரி, அவ்வளோதான் அந்த டார்ச்சுக்குள்ளே இருக்கிறதே. இப்போது இந்த பேட்ரி மாடல் கிளிப் டைப்பு. ஸோ நம்ம மேல் டாப்பில் இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். சில மாடலுக்கு சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இது கிளிப்பு அப்படிங்கிறதுனால மேல் டாப்பில் இழுத்தோம் அப்படின்னா வந்துருச்சு. அதே மாதிரி பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் எங்கே இருக்குது, எப்படி மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டுங்க. இல்லைன்னா போர்டு கொஞ்சம் வம்பாயிரும். ஸோ ப்ளஸ் மைனஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை எங்கே இருக்குது, எதில் ப்ளஸ் இருக்குது, எதில் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 400 mAh பேட்ரி தான். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோட உழைப்புமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை கழட்டியாச்சு. இப்போ புது பேட்டரி போட்டு இது ஆன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டார்ச் எல்லாமே சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் நேரம் உழைச்சாலும் பரவாயில்ல, திரும்ப சார்ஜ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தூர போடுறதுக்கு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சியில் யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து அதை கொஞ்சம் டைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பேட்டரி செட் ஆயிரும். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ பாருங்கள், நமக்கு டார்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பல்பு இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பல்பை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருவோம். ஸோ பேட்டரி எல்லாத்தையும் நீங்கள் கழட்டி வச்சுக்கோங்க. பல்பு கொஞ்சம் பெண்டாக இருக்கும், அதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சோம் அப்படின்னா நமக்கு பல்பு தனியாக வந்துடும். ஸோ நமக்கு புது பல்பு நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சால்ட்ரிங் வச்சு அந்த பல்பை எப்படி எடுத்துகிட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணதுமே பல்பு தானாக வந்துருச்சு. லெட்டு மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பல்பில் கை வச்சாலே போதும், தானாக வெளியில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லெக் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு லெக் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அடுத்து நம்ம வைக்கும்போது அந்த பெரிய லெக்கை ஒரு ஹோலில் வச்சுட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன லெக்கை சால்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பல்பு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பல்பு போயிருந்தாலும் அது ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், பல்பு இப்போ மடக்கி வச்சாச்சு. பேட்ரி எல்லாத்தையும் இப்போ வச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம டார்ச்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், அதுபோக எலக்ட்ரானிக் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுபோக யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டார்ச்சை எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை போட்டோம் அப்படின்னா டார்ச் நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம இது ஒர்க் ஆகலை, சார்ஜ் நிற்கலை அப்படின்னு தூர போடுறது போல தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நம்மளோட அமௌண்ட்டும் சேவ் ஆகும். ஸோ தேவைப்படுற நேரத்தில் டார்ச்சும் நமக்கு இருக்கும்.
எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு டார்ச்சை வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உபயோகம் இல்லாத எந்த பொருள்னாலும் சர்வீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஹோம் அப்ளையன்ஸ், மொபைல் சர்வீஸ், அதுபோக யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணுற போர்டில் உள்ள ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.